அடியார்களையும் எவ்வளவு மன்னிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லின்படி அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் நம்மை மன்னித்து விட்டார். இதை விட மன்னிப்பை விட உயர்வான ஒன்று கிடையாது. உமர் நாயகத்திட்ட நிஜமா ஃபைசி நாயகம் சொல்லி காமிச்சாங்க. உமர் நாயகத்திட்ட ஒரு நபர் வந்து கேட்டாங்க, நீங்க எவ்வளவு ஜிஹாத் செஞ்சிருக்கிறீங்க, எவ்வளவு இஸ்லாத்திற்காக பாடுபடுறீங்க, எவ்வளவு தான தர்மங்கள் செஞ்சிருக்கிறீங்க, எஜமானுடைய உழைப்பு இந்த மார்க்கத்தில் மிகப்பெரிய பங்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ர்ல, உஹதுல, கந்தக்ல எல்லா போரிலும் பெருமாள் இருந்தார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ் தஆலா உமர் நாயகத்தை கொண்டு இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் வலுப்படுத்தினார். அப்படி ஒரு மகாமை அடைந்த ஒரு சஹாபி ரசூல். அவர்களுடைய கடைசி நேரத்தில் ஒரு சஹாபியை கேட்டாங்க, நீங்கள் செய்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக அல்லாஹ்ட்ட என்ன கேட்கிறீங்க? நீங்கள் செய்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக நீங்க அல்லாஹ்ட்ட என்ன கேட்பீங்க? அப்போ உமர் நாயகம் சொன்னாங்க, இந்த அமல்களுக்கெல்லாம் பகரமாக அல்லாஹ் என்னை மன்னித்தால் போதும். என்ன செஞ்சால் போதும் நண்பர்கள். பெருமானார் எந்த அளவுக்கு தெரியுங்களா சொன்னாங்க, இந்த வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் அளவுக்கு என் உம்மத்துல நன்மை செஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அது யாரு தெரியுமான்னு ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க. ஆயிஷா அம்மா தன்னுடைய தகப்பனார் அபூபக்கர் ரலியல்லாஹு நினைச்சுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அளவுக்கு என் உம்மத்துல நன்மை செஞ்சது உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா. அவ்வளவு நன்மை செய்த உமர் நாயகம் என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஏன் அல்லாஹ் மன்னிச்சா? அன்பர்களே, மன்னிப்பு எவ்வளவு உயர்வானது என்பதை உமர் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த மன்னிப்பு அல்லாஹ் தன் அடியார்கள் அனைவரையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். நீ மன்னிப்பு கேட்டாலும் கேட்கறனால அவன் மன்னிக்கிறான். நீங்கள் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் இந்த ஷாபானுடைய இரவுக்கு என்ன இருக்கும் போதா கேட்ட அல்லாஹ்வுடைய வலியாவும் சேர்ந்து போயிடும். மன்னிப்பை கேட்டு விட்டால் அதனுடைய உயர்வு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லாஹி முஷ்ரிக், அல்லாஹ் முஷ்ரிக்க மன்னிக்கிறது. இந்த இரவில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறது. சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, அவுலி முஷாஹி, முஷ்ரிக்க மன்னிக்கிறது, இன்னொரு ஆளையும் அல்லாஹ் மன்னிக்கிறது. அவர் யாரு தெரியுமா? சகோதர முஸ்லிம்களின் மீது குரோதம் வைத்திருக்கிறாரே, விரோதம் வைத்திருக்கிறாரே, அவர்கள் மீது பகைமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமா அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. முஷ்ரிக்க அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்கிறது இல்ல. ஒரு சகோதர முஸ்லிமின் மீது குரோதம் வைத்திருக்கக்கூடியவன், வெறுப்பு வைத்திருக்கக்கூடியவன், அநியாயமான முறையில் அவனின் மீது வஞ்சகம் வைத்திருக்கக்கூடியவனையும் அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைன்னு சொல்லுங்க. சில நேரங்களில் அல்லாஹ் தன் அடியார்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறான். ரெண்டு மனக்கசப்பு ஏற்பட்டு விட்ட அந்த ரெண்டு பேர் விஷயத்தை அல்லாஹ்விடம் காட்டும் பொழுது அல்லாஹ் சொல்றானா, இந்த ரெண்டு பேரும் தங்களுக்கு மத்தியில சுலுஹ் செய்து கொள்ளாத வரை அவர்களுடைய லிஸ்ட் அப்படியே பாக்கியா வைங்கிறான் அல்லாஹ். அவங்க அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லைங்கிறாங்க இந்த மாதிரி இரவுகள். அன்பர்களே, எந்த அளவு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாம் அல்லாஹ் ஷிர்க் செய்வது மன்னிக்கிறது, அதுக்கு அடுத்து சகோதர முஸ்லிம்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வெறுப்பை அல்லாஹ் தஆலா மன்னிப்பதில்லை. அதனால அல்லாஹ் தஆலா நம்மை நல்லவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக, கல்பர்களுடைய குரோதங்களை நீக்கியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை என்பது அல்லாஹ் ரசூல் இவ்வளவு கண்டிக்கிறாங்க. இஸ்லாம் இருக்கு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்-தீன் வன் நஸீஹா, தீன் என்றாலே, இந்த மார்க்கம் என்றாலே, இஸ்லாம் என்றாலே பிறரின் நலத்தை நாடுவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறர் நலம் நாடுவதற்கு பேர் தீன். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு துனியால எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க? 1/3 இருக்கிறாங்க. அதுல ஏதோ சொல்ல போனா சற்றேறக்குரிய ஒரு 200 கோடி முஸ்லீம் இருப்பாங்க. அதுல மேல முன்ன பின்ன இருக்கலாம். 200 கோடி முஸ்லீம் இருக்கிறாங்க. 200 கோடி நன்மை வேணும்னா என்ன அமல் செய்யணும் தெரியுங்களா? 200 கோடி நன்மை என்ன செய்யணும் தெரியுங்களா? நான் சொல்ற துஆவை நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா நன்மை கொடுக்கும். என்ன துஆ? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன வலில் முஃமினாத் என்று ஒருவர் சொல்லிவிட்டார், இந்த துனியால எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்கிறாங்களோ யாரெல்லாம் என்ன மன்னிச்சு, வலி வாலிதைய என் பெற்றோர்களை மன்னிச்சு, வலில் முஃமினீன வல் முஃமினாத் மூமினான ஆண்களை மன்னிச்சதல்ல, மூமினான பெண்களை மன்னிச்சதல்ல என்று சொல்லிவிட்டால், இந்த துனியால எத்தனை மூமினான ஆண் மூமினான பெண்கள் இருக்கிறோ அத்தனை நபர்கள் அளவுக்கான நன்மையா அல்லாஹ் அங்க அவருக்கு கொடுக்குறாங்க. சொல்லுங்க என்ன சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? என்ன கத்து கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ்? உங்களுடைய உள்ளங்களில் இருந்து சகோதர முஸ்லிம்களை பற்றியான வெறுப்பை நீங்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன இருப்பாங்க? இந்த வெறுப்பு வைத்திருப்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை.
நாம் இதை சிறிய பாவமாக கருதுகிறோம். சகோதர முஸ்லிம்கள் வெறுப்பதை, அவர்களின் மீது வஞ்சம் வைத்திருப்பதை நண்பர்களே, இதை சுத்தம் செய்யாதவரை நாம் சூஃபி ஆக முடியாது. இதை சுத்தம் செய்யாதவரைக்கு என்ன ஆக முடியாது என்பது என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மனிஸ் தகஃபர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லில் முஃமினீன வல் முஃமினாத், எவர் ஒருவர் மூமினான ஆண்களுக்காக வேண்டியும் மூமினான பெண்களுக்காக வேண்டியும், மனிஸ் தகஃபர லில் முஃமினீன வல் முஃமினாத், எவர் ஒருவர் இஸ்திக்ஃபார் செய்வார், யா அல்லாஹ் மூமினான ஆண்களை மன்னிச்சிரு அல்லாஹ், மூமினான பெண்களை மன்னித்து விடு அல்லாஹ், எவர் இஸ்திக்ஃபார் செய்வாரோ கதபல்லாஹு லஹு பிகுல்லி முஃமினின் வ முஃமினாத்தின் ஹஸனத்தன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மூமினான ஆண் ஒவ்வொரு மூமினான பெண்ணுக்கு பகரமாக அல்லாஹ் நன்மை தரான்ட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற முஸ்லிம்களுக்கு என்ன செய்தாலே போதா, யா அல்லாஹ் இந்த உம்மத்துல இருக்கக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண்களை பெண்களை நீ மன்னிச்சிரு அல்லாஹ்னு மன்னிப்பு கேட்டா எவ்வளவு பேர் இருக்காங்க, அவ்வளவு பேருடைய உண்மையா அல்லாஹ் கொடுக்குறாங்க. என்ன பாக்கியம் என்பது இதை இந்த பாராத்துடைய இரவுல அல்லாஹ் வலியுறுத்துறாங்க. என்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம முஷ்ரிக் இல்ல அன்பர்கள், நம்மள்ட்ட ஷிர்க் கிடையாது, அல்லாஹ் நம்மை பாதுகாத்து விட்டார். அல்லாஹ் தஆலா ஷிர்க் ஜெலியை விட்டும் பாதுகாத்துட்டான், ஹஃபியை விட்டும் பாதுகாத்துட்டான், அஃபாவை விட்டும் பாதுகாத்து விட்டான், ஹஃபியுல் அஃபாவை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். தன்னுடைய வழிமார்களுடைய சுஹபத்துடைய பரக்கத்தை, அவருடைய அல்லாஹ்வுடைய வாசலுக்கு வந்த பரக்கத்துல வர வச்சு நம்மள அல்லாஹ் காப்பாத்தினான் எல்லா வகையான ஷிர்க்கை விட்டும். ஆனால் நம்மளுடைய கல்புல என்ன இருக்கு என்பது, நாம் முஷாஹித்களாக இருக்கிறோம். நம்முடைய உள்ளங்களில் சகோதர முஸ்லிம்களை பற்றியான வெறுப்பு, விரோதம் இருக்கு, குரோதம் இருக்கு. இந்த எண்ணம் உள்ளவர்களா அல்லாஹ் இந்த இரவுடைய மன்னிக்கிறது இல்லை, அல்லாஹ் நம்ம அனைவரையும் மன்னிப்பானாக. என்ன நண்பர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுகிறார்கள், நீ எல்லா உம்மத்துக்கும் துஆ செய். ஒரு ஆள்கிட்ட இல்மு இருக்குன்னாலே அதுக்கு அது அர்த்தம் என்ன தெரியுங்களா, ஒருவர் இல்மு உடையவர், ஞானங்கள் உடையவர் என்றாலே அவருக்கு என்ன தெரியுங்களா அர்த்தம், உஸ்அத்துன் நதர், தாராள சிந்தனை உடையவருக்கு பேர் தான் இல்மு உடையவர்னு எழுதுறாங்க. குறுகிய வட்டத்திற்குள் இருப்பவருக்கு பேர் இல்மு உடையவர் அல்ல, அவருக்கு தாராள எண்ணம் இருக்கு. அவர் எல்லா முஸ்லிமும் நல்லா இருக்குன்னு நினைக்கும், நாம மட்டும் நல்லா இருக்குன்னா அவன் நாசமா போய் நவுது பில்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் லானத் செய்பவனாக இருக்க மாட்டான்னு ரசூலுல்லாஹ். ஒரு மூமின்ட்ட என்ன பழக்கம் இருக்காது, அவன் யாரையும் லானத் செய்ய மாட்டான்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூமின்ட்ட அந்த பழக்கம். அப்ப நம்மள்ட்ட லானத் செய்யற புத்தி இருந்துச்சுன்னா நாம மூமின். என்ன நண்பர்களே, எந்த அளவுக்கு ஃபைசினா ஒரு செய்தி சொல்லி காமிச்சாங்க, நீ ஒரு நபர் உன்னை ஏசுனாரு பேசுங்க, திரும்பி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி, ஒருவர் காமிலான வலியா இருந்தாரு, அவரு ஒரு நபர் ஏத்து பேசுறாரு அல்லது அவங்களுக்கு ஏதோ பேதம் செய்யறாரு, ஒரு பெரிய தலைவலி இறந்து செய்யறாரு, இந்த வலி திரும்ப அவருக்கு என்ன செஞ்சுமா, ஏதாவது ஒரு இரு வார்த்தைகள் அவர் போட போயில அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அவர் துரத்து. மாறாக இவர் இப்படி நினைப்பாரு, ஆனால் என்ன பேசிட்டு போனதுக்கு இவனுக்கு அல்லாட்டே இவனுக்கு அதா போதும் என்று அவர் நினைப்பாரு. ஆனால் நம்ம எதுவும் திரும்பி பேசிடக்கூடாது, இவனுக்கு எங்களே அதா போதுன்னு அல்லாவிடம் இருந்து அதாப் வர வேண்டும் என்று அவர் நினைப்பாரே, ஆனால் அல்லாஹ் அவருடைய விலாயத்தை சர்பு செஞ்சிருவான். ஏன் நபியுடைய உம்மத்துல இருக்கிற ஒருத்தவனுக்கு அதாபு வரணும்னு நினைக்கிறவர் அல்லாவுடைய வழியா இருக்க முடியாது. இந்த உம்மத்துக்கு வழியா இருக்கிற தகுதி அவர் கிடையாது. எந்த எண்ணம் அவர் கல்புல இருந்தா அன்பர்களே, எல்லாம் அழிஞ்சு போயிருந்தா அவன் நல்லா இருப்பான் இவன் நல்லா இருக்கா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கும். இந்த நியத்து இருக்குமே ஆனால், இந்த எண்ணம் இருக்குமே ஆனால், என்ன சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் இப்படிப்பட்டவர்களை இப்படிப்பட்ட முஷாஹின்களை அல்லாஹ் மன்னிக்கிறது இல்ல, பலாக்குடைய நீ ஜமீஹல்கி தன் எல்லா படைப்புகளையும் மன்னிக்கிற அல்லாஹ் முஷ்ரிக்கை முஷாஹினையும் மன்னிப்பதில்லை என்றால் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் செய்ய முடியும். மற்ற சகோதர முஸ்லிம்கள் மீது நம்ம வெறுப்பு வைக்க கூடாதுன்னா சொந்த அண்ணன் தம்பி மேல வச்சிருக்கிறோம், அக்கா தங்கச்சி மேல வச்சிருக்கிறோம். என்ன அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அபுதால்கள் அவுலியாக்கள்ல பெரிய மகாம்ல உள்ளவங்க அபுதால்கள், அவுலியாக்கள்ல அந்தஸ்துல மிக உயர்ந்த மகாம்கள் உள்ளவர்கள் அபுதால்கள். அபுதால்களை பத்தி மாரூஃபுல் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய மாபெரும் இறைநேச செல்வர். அவங்க சொல்லி காட்டுறாங்க, எவர் ஒருவர் தினமும் 10 தடவை அல்லாஹும்ம அஸ்லிஹ் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் பெருமானாருடைய உம்மத்துக்கு மத்தியில நீ இரக்கத்தை ஏற்படுத்த, இணக்கத்தை என்ன செய் ஏற்படுத்து, அவர்களுக்கு மத்தியில சண்டை சச்சரவு இல்லாமல் நீ ஆக்கிவிடு அல்லாஹ் என்று எவர் துஆ செய்வார். அல்லாஹ் ஃபர்ரிஜ் அன் ஃபர்ரிஜில் கல்ப உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் நபியுடைய உம்மத்தை விட்டும் சிரமங்களை நீக்கிடு அல்லாஹ் என்று எவர் துஆ செய்வார். அல்லாஹ் மர்ஹம் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தின் மீது நீ இரக்கம் காட்ட அல்லாஹ் என்று எவர் ஒரு நாளைக்கு 10 தடவை துஆ செய்வாரோ, குதிப மினல் அபுதால்
அவர் அபுதால்களில் இருந்தும் ஒருவராக எழுதப்படுவாருங்கிறாங்க. மாரூஃபுல் கரிசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள் நண்பர்களே, எவர் ஒருவர் தினமும் அல்லாஹ்ட்ட என்ன துஆ கேட்பாரோ, யா அல்லாஹ் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை நீக்கிற அல்லாஹ், அவர்கள் மீது நீ இரக்கம் காட்ட அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியில் நீ இணக்கத்தை ஏற்படுத்த அல்லாஹ் என்று எவர் ஒரு நாளைக்கு 10 தடவை துஆ செய்வார். என்ன பெருமானா சொல்லி காட்டுறாங்க, உங்களுடைய பார்வையில உங்களுடைய சிந்தனையில விசாலம் ஏற்படுத்துகிறாங்க ரசூலுல்லாஹ். நீ சொந்த அண்ணன் தம்பி அல்லாஹ் மன்னிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க. அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்லி கொடுக்கிறார்கள் நண்பர்களே, இந்த உம்மத்தை முஹம்மதியா இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நீ நினைச்சிடா மன்னித்து விட அல்லாஹ், அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை நீக்கிறதா. ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் ஒரு நாளைக்கு யார் 10 தடவை இந்த துஆ செய்வாரோ அவர்கள் அல்லாஹ் அபுதாலத்துல எழுதுறாங்க. அப்ப என்ன தெரியுது நண்பர்களே, நம்ம அல்லாஹ்வுடைய வலியா போகணும்னா எல்லாத்தையும் பகச்சிக்கிட்டு தஸ்பீஹ் ஓதி அல்லாஹ்வுடைய வலியாயிட முடியாது. நண்பர்களே, சகோதர முஸ்லிம்கள் மீது வெறுப்பை ஏற்படுத்தி அவர்கள் மீது குரோதத்தை வஞ்சத்தை வச்சுக்கிட்டு நபியுடைய உம்மத்துல ஒரு ஆளா நபியுடைய உம்மத்துடைய வலியா நாம் போக முடியாது. எப்படி நபி முஃமினீன ரவுஃபுர் ரஹீமும், மூமின்கள் மீது பெருமானார் எப்படி ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அது போன்ற இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய வலிமார்களும் இந்த மூமின்களின் மீது ரவுஃபுர் ரஹீமா இருக்குன்னுட்டாங்க. வலிமார்களும் யாரா இருக்கு நண்பர்களே, இந்த உம்மத்துல வலி ஆக வேண்டும் என்றால் இந்த உம்மத்தை நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் கலந்துல முதல்ல என்ன இருக்கு நண்பர். இது போன்ற பெரிய எண்ணங்களை அல்லாஹ் ரசூலும் சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்கிறார் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்து, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், அல்லாஹ் சொல்கிறான் எனவே உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, உங்களுக்கு மத்தியில சண்டை போட்டி விட்டாலையா, உங்களுக்கு மத்தியில் சச்சரவுகளை ஏற்படுத்தாதீங்க. எல்லா மூமின்களும் சகோதரர்களும் உங்களுக்கு மத்தியில். அல்லாஹ் சொல்லி என்ன சொல்றான், ஃபஅஸ்லிஹு பைன அஹ்வைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யுங்க, இஸ்லாஹ் செஞ்சு வைங்கங்கற அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்து, சண்டை மூட்டி விட்டு சச்சரவுகளை ஏற்படுத்தாதீங்க அல்லாஹ் சொல்றான். எதுக்கு இந்த ஹதீஸ்ல அந்த செய்தியை சொல்றோம். பெருமானா சொல்கிறார்கள், முஷாஹினா அல்லாஹ் இந்த இரவுல மன்னிக்கிறது இல்லை. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்திற்கு நல்லெண்ணத்தை நாடக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. தீன் என்றாலே பெருமானா என்ன சொல்றாங்க, தீன்வன் நஸீஹா, பிறர் நலம் நாடுவதுதான் தீன்ட்டாங்க. எந்த ஒரு மூமினுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. ஈமான்ல முதா அதுனா தரஜா என்ன தெரியுங்களா, ஈமான்ல அதுனா தரஜா, ஒரு மனுஷனுக்கு ஈமான் இருக்குங்கிறது அதுனா தரஜாவே இஸ்லாம் என்ன தெரியுங்களா சொல்லுது. பெருமாள் என்ன தெரியுங்களா சொன்னாங்க, வழியில நீங்க போகும்போது முள்ளு கிடைச்சு அந்த முள்ளை எடுத்து ஒதுக்கி போடுறதுதான் ஈமான்ல உயர்ந்த தரஜான்ட்டாங்க சொல்லுது. அந்த முள்ளுனால பின்னாடி யாருக்கும் தீங்கு வரக்கூடாதுங்கிற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எண்ணமே ஈமான்ல இருக்கிற ஆரம்ப தரஜா. அப்ப ஈமான்ல உச்சகட்ட தரஜா அடைஞ்சவர் எவ்வளவு இந்த உம்மத்தினால யாருக்கும் காட்டுறாங்க. என்ன செய்ய நண்பர்களே, ஈமான்ல ஆரம்ப தரஜாவே என்னன்னு கேட்டா, ரோட்ல வரும்பொழுது இருக்கக்கூடிய முள்ளுகளை என்ன செய்யறது, மக்களுடைய இடங்கள் இல்லாம நோத்தி வைக்கிறது. இப்படி செய்வது ஈமானுடைய ஆரம்ப கட்ட தரஜா. அப்போ உயர்ந்த தரஜால இருக்கிறவருக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கு இந்த உம்மத்து மேல. இந்த உம்மத்துல ஒரு சிறு கீறல் படுவதை கூட ஒத்துக்க கூடாது. இந்த உம்மத்துக்கு ஒரு சிரமம் வருவதை கூட என்ன சொல்றாரு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூமின்கள் எல்லோரும் ஒரு உடலை கொண்டவர்கள் நாங்கள் சொல்லுங்க. எப்படி உடம்புல ஏதேனும் ஒரு பகுதிக்கு காயப்பட்டா மத்த எல்லா பகுதியும் ரெடி ஆயிட்டு. இந்த உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணுக்கு சிரமம் ஏற்பட்டால் கை துடிக்குது, கால் துடிக்குது, நாவு துடிக்குது, அதை போய் சரி பண்றதுக்கு முயற்சி செய்யும். பெருமானார் சொல்றாங்க, இது மாதிரி தான் மூமின்கள் முழுவதும் சொல்லுங்க. எல்லா மூமின்களும் சேர்த்து ஒரு உடல் மாதிரி. ஏதேனும் ஒரு மூமினுக்கு சிரமம் வந்தால் கூட மற்ற மூமின்கள் அந்த சிரமத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்யுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, இது போன்ற பரந்த எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள் நம்முடைய கல்புகளில் வராத வரை இந்த உம்மத்துடைய வலியா அல்லாஹ் நம்மளால இந்த உம்மத்துடைய வலியா என்ன செய்ய மாட்டான். வலிக்கு பலமான இருக்கும் பொறுப்புறாரு, சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய வலியா இருந்தார். அவர்கள் எல்லாம் எஜமா ஃபைசினாயை சொல்லி நான் ஃபைசினாயை சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஒரு மனிதர் சர்க்கார் அதிகமா திட்டக்கூடியவராக இருந்தார். அப்ப சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, அவர் 5 வக்து தொழுகையாளியா இருக்கிறார், அவர் விட்டுருங்கப்பா என்பதா ஃபைசினாயை சொல்லி காமிச்சாங்க. அப்ப என்ன தெரியுது அன்பர்களே, எவ்வளவு இறக்கம் காட்டுறாங்க. அவர் இந்த மனிதராக இருக்கிறார், அந்த மனிதராக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய நற்காரியங்களை சொல்லி அவர் செய்த அந்த தவறுகளை தட்டி நவுத்தி விடுகிறார்கள் என்றால் இவர்கள் வருகிறார்கள். நாம் அந்த ஹதீஸ் படி என்ன பார்த்தோம், அல்லாஹ் தஆலா ஷரஹ் சத்ர் அல்லாஹ் செய்து அல்லாஹ் ஈமான் இஸ்லாத்துல நமக்கு அல்லாஹ் தெளிவு கொடுக்கிறான். சாதாரண விஷயம் அல்ல. பெருமானார் என்ன சொன்னாங்க, எவர் ஒருவர் எல்லா மூமினான ஆண் பெண்ணுக்காக துஆ செய்வாரோ
அவருக்கு அல்லாஹ் ஒவ்வொரு மூமினுடைய அந்த மூமின்களுடைய அளவுக்கு நன்மை தரும். இன்னைக்கு நாம ஓதுன இந்த ஒரு துவாக்கு அல்லாஹ் 200 கோடி நன்மை தரும். ரப்பனா ஃபிர்லி வ வாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத். ஈஸியான துவா தான், நம்மளுடைய புழக்கத்துல இருக்கிற துவா. அதனுடைய மகத்துவம் தெரியாம ஓது. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமானார் சொன்னாங்க ஒவ்வொரு மூமினுக்கு பகரமா ஒரு நன்மை அல்லாஹ் தந்துறான். அந்த கணக்குப்படி 200 கோடி நன்மை வந்துருச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல் ஹஸன் என்னமா மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. எவர் ஒரு நன்மை செய்வாரோ அவருக்கு அது மாதிரி 10 நன்மை நான் தரேங்கறான் அல்லாஹ். 200 கோடி நன்மை ரசூலுல்லாஹ் தரா, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நமக்கு அல்லாஹ் தராங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், ஒவ்வொரு மூமினுக்கு ஒரு நன்மையா, யார் ஒரு நன்மை உண்டோ நான் 10 நன்மை தராங்கறான் அல்லாஹ். 200 கோடி இன்டு 10 எத்தனை வரும்? 200 கோடி இன்டு 10 2000 கோடியா? 2000 கோடி நன்மை அல்லாஹ் தரான். ஆயத்து படி ஹதீஸ் படி எவ்வளவு நன்மை அல்லாஹ் தரான்? 2000 கோடி நன்மை அல்லாஹ் தரான். இந்த உம்மத்துல இருப்பவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நீ வாயால சொன்ன. வாயால என்ன சொன்னா, ரப்பியக ஃபிர்லி வ வாலிதைய வலில் முஃமினீன வல் முஃமினாத். எல்லா முஃமினா ஆண்களை மன்னிச்சிரு, முஃமினான பெண்களை மன்னிச்சிரு அல்லாஹ். ஓ வாயால சொன்னா அல்லாஹ் எவ்வளவு தராம, ஒரு நாவு திறந்து சொன்னா அல்லாஹ் தஆலா 2000 கோடி நன்மை தரான். ஓ கல்புல அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா என்ன வாங்கு அல்லாஹ் தரான். ஓ ரூஹ்ல ஊடுருவிச்சுன்னா என்ன மாதிரி மக்களும் அல்லாஹ் தருவான். நாம் சாதாரணமாக இஸ்லாம் ஈமான் சாதாரண விஷயம் இல்லை என்பது அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஈமான் இருக்கு, இஸ்லாம் இருக்கு, மிக உயர்ந்தது. நாம் என்னவா இல்லை என்பதில் உண்மை முஸ்லிம்களாக இல்லை, உண்மை முஸ்லிம்களாக. அந்த காலத்துடைய யூதர்கள் பேசிக்குவாங்க, வரலாற்று கிதாபுகள் ஏதாவது ஒரு பாதை வழியாக கடந்து போகும் பொழுது அந்த பாதையில முள்ளுகளோ அல்லது தடை கற்கள் ஏதேனும் கடந்தால் அந்த காலத்துல போகக்கூடிய யூதர்கள் பேசிப்பாங்க, இந்த வழியா எந்த முஸ்லிமும் வரல போல தெரியுது, இந்த வழியா முஸ்லிம்கள் வரவில்லை போல் தெரிகிறது, வந்திருந்தால் பாதையில் இருக்கக்கூடிய அந்த தடை கற்களை அவர்கள் நகர்த்தி இருப்பார்கள் என்று அந்த காலத்துல யூதர்கள் பேசிக்குவாங்க. இன்னைக்கு நாம எங்க இருக்கிறோம், எங்க முஃமினா இருக்கிறோம், எங்க முஸ்லிமா இருக்கிறோம். வைசினாயத்துல ஒரு நபர் கேட்டார், அபூபக்கர் மாதிரி ரலியல்லாஹு தஆலா உங்கள யாராவது ஒரு ஆள் இருந்தா காட்டுங்க நான் முஸ்லிம் ஆயிடுறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு மாதிரி ஒரு ஆள் இருந்தா, அப்ப எஜமா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு சொன்னாங்க, முஸ்லிம் தர் கோர் இஸ்லாம் தர் கிதாப். முஸ்லிம்களை பார்க்கணும்னா கபர்ஸ்தான்ல போய் பாருங்க, அவுலியா அல்லாஹ் காதர் அலி நாயத்தை போய் பாருங்க, முஹித்தீன் ஆண்டவரை போய் பாருங்க, கௌசுல் ஆஸம் ரலியல்லாஹு பாருங்க, காஜா நாயத்தை போய் பாருங்க. நீ உண்மை முஸ்லிமை பாருங்க, அங்கதான் பாருங்க. இஸ்லாம் படிச்சீங்கன்னா கிதாபுல படிச்சீங்க. இங்க இருக்கிற ஆளுநர் என்ன செய்ய வேணாம், எதிர்பார்க்க வேணாம்னு சொன்னதாக அன்பர்களே, நாம அந்த மாதிரி நிலையில இந்த மாதிரி நிலையில இருக்கிற அன்பர்களே, நம்மளுடைய உண்மை முஸ்லிமோ கபர்ஸ்தான்கள்ல இருக்கிறாங்க, உண்மை இஸ்லாம் கிதாபுகள்ல இருக்கு. நாம் இஸ்லாமிய வேஷதாரிகளாக இருக்கிறோமே தவிர நம்முடைய கல்புல ஒரு முஸ்லிமுக்கு என்ன லட்சணங்கள் இருக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடையாது. முஸ்லிம் முஸ்லிம் யார் தெரியுமா, மன் சலிமல் முஸ்லிமூன பிலிசானிஹி வ யதிஹிங்கராக சொல்லுது. எந்த முஸ்லிமை கொண்டு எந்த முஸ்லிமுடைய நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்களுக்கு சிரமம் ஏற்படவில்லையோ அவன் தான் உண்மை முஸ்லிம்களாக சொல்லுது. என்ன சொல்கிறார்கள் சொல்லுங்க, நாம ஹசானுடைய பாடத்தை பத்தி பேசிக்கிறோம், இஸ்லாம்ல ஒழுங்கா கிடையாது, ஈமான்ல நாம ஒழுங்கா கிடையாது, தௌஹீதுடைய பாடங்களை பேசக்கூடிய நாம். ஒரு நபர் இப்படியே சொன்னார், பெரிய பெரிய பேச்சுகளை பேசுறாங்க, ஆனா சாதாரண அவாம்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றுற பழக்கம் கூட நம்ம ஆளுங்கிட்ட கிடையாது. பெரும் பெரும் பேச்சுகளை பேசுறாங்க. ஒரு முஸ்லிம்கிட்ட, சாதாரண முஸ்லிம்கிட்ட பெரிய எலும்புகள் விளங்காத ஒரு நபர்கிட்ட இருக்கிற ஒழுக்கம் கூட அவர்கிட்ட இல்லை என்று உண்மையிலே ஒரு நபர் சொல்லிக்கிறாங்க. அன்பர்கள், நம்முடைய வாழ்க்கை நிலையை நாம் எப்படி வச்சிருக்கிறோம், என்ன அல்லாஹ்வும் ரசூலும் என்ன வலியுறுத்துகிறார்கள், நம்மை அவர்கள் அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ ஆசைப்படுறாங்க. என்ன அல்லாஹ் ரசூலுடைய ஆசை என்ன, உம்மத்துல யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது பெருமானாருடைய ஆசை, எல்லாம் சொர்க்கம் போயிடுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை. அல்லாஹ்வும் தன் நபியுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக பல இரவுகளை அல்லாஹ் கொடுத்து நம்ம மன்னிச்சிட்டு, பல இரவுகளை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறாங்க போல. சுஃபியா இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் அல்லாஹ் ஏன் மறைச்சான் தெரியுங்களா, ஷாபானுடைய இரவுல நீங்க நடந்துக்கிறத வச்சுதான் அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவு மறைச்சிட்டாங்க. காமிச்சு கொடுத்தா அல்லாஹ் ஷாபானுடைய இந்த இரவு எல்லாத்துக்குமே பகிரங்கமா தெரியும். இந்த இரவுல நம்மகிட்ட எவ்வளவு பேதம் இருக்கு, இந்த மாதிரி வேலையை பார்த்துட கூடாதுன்னு தான் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் மறைச்சான்னு எழுதுறாங்க. இந்த இரவுல அவ்வளவு சர்ப்பங்களை அல்லாஹ் வச்சிருக்காங்க.
ஆனாலும் இந்த இரவு நம்மகிட்ட எவ்வளவு அசால்ட். இந்த இரவு எப்படி கதிர் செய்யணும் அப்படி நம்ம கதிர் செய்யறது. அதே அல்லாஹ் லைலத்துல் கத்ரை காமிச்சிருந்தால் அந்த இரவுல நம்ம இந்த மாதிரி நடந்துக்கோங்கிறத அல்லாஹ் அதை மறைச்சிட்டான்னு எடுத்துறாங்க. ஒரு இரவு நமக்கு காட்டப்பட்ட இரவு லைலத்துல் நிஸ்ஃபு மின ஷாபான், ஷாபானுடைய இந்த 15வது இரவு. ஆனால் நமக்கு மறைக்கப்பட்ட லைலத்துல் கத்ர் ஒரு இரவு. நீ இந்த இரவு எப்படி நடந்துக்கிறேன்னு பார்த்துக்க, இதுதான் ஒரு லட்சணம், அந்த இரவு தெரிஞ்சாலன்றாங்க. அதனால அல்லாஹ் தஆலா நம்ம பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த மன்னிப்பு தேடணும் இருக்கிறீங்களான்னு கேட்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன மசாவான வாழ்க்கை சியாக்கள் அப்படியா. நாம அவருடைய மசாவை அவருடைய இன்பங்களை விளங்காதவர்களா அறியாதவர்களா துலகில நிக்கிறோம் எல்லாம் சரி. நம்மள இல்லாத ஒண்ணு என்ன தெரியுங்களா? அல்ஹம்து ஓதுறோம், துணை சூரா ஓதுறோம், ருக்கு செய்யறோம், சுஜூத் செய்யறோம். தொழுகையில நம்மள்ட்ட இல்லாத ஒண்ணு என்ன தெரியுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ அல்லாஹ் தஆலா தொழக்கூடியவனுக்கு முன்னால அல்லாஹ் இருக்கிறான். நான் சொல்றேன் நம்மள்ட்ட எந்த உணர்வு இல்லை, நான் எங்க கை கட்டி நிக்கிறோம் எனக்கு முன்னாடி அல்லாஹ் இருக்கிறாங்கிற உணர்வு கிடையாது. எந்த உணர்வு தொழுகையில இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு போதா? ஃபரது இருக்கு, நம்மள்ட்ட என்ன இருக்கும் போதா? ஃபாத்திஹா சூரா இருக்கு, லம்மு சூரா இருக்கு, ருக்கு இருக்கு, சுஜூத் இருக்கு, என்ன இல்லாம போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும்போது அல்லாஹ் முன்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க, அந்த உணர்வு நமக்கு இருக்கு. அப்படி தொழுதா எப்படி எவ்வளவு மசாவா இருக்கு அந்த வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து சதக்கா புதி என் அடிமை உண்மை சொன்னாங்கிறான். அல்லாஹ் என் அடிமை என்னை புகழ்ந்து விட்டானுங்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தைக்கும் திரும்ப அல்லாஹ் பதில் சொல்றாங்க. இந்த இன்ப தொழுகையே ஆரிஃபீன்கள் தொழுதாங்க. அல்லாஹ்க்கு முன்னால் நின்றா துன்யா சிந்தனைக்கு வருமானவர்களே. நம்ம ஷேகுமார்கள் முன்னாடி நிற்கும் போது மறந்துடுறோம் எல்லாத்தையும். நமக்கு பிடித்தவர்கள் முன்னால் அதிகாரிகளுக்கு முன்னால் நிற்கும் போது பதவிகளுக்கு மறந்துடும். அல்லாஹ் முன்னாடி நிக்கிறோங்க அந்த உணர்வு இல்லாததின் காரணத்தினால் தொழுகையில நம்மகிட்ட என்ன ஏற்படுது? அந்த உணர்வை கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா முஸல்லியுடைய கிப்லால அல்லாஹ் இருக்கிறான்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பர்களே, நாம் இந்த இரவுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா தரக்கூடிய சிறப்புகள் ஃபஸாயில்களை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கெஞ்சிக் கொண்டே இருக்க வேண்டும். யாங்க இந்த இரவை நாங்க எப்படி ஒரு சஹாபாக்கள் அவுலியா அல்லாஹ்கள் மதிச்சாங்களோ மதிக்க இல்லையா? எதுல நீ அந்த மதிக்கக்கூடிய நல்லடியார்கள் பட்டியல் செய்தி சொல்லி முடிச்சு என்ன அந்த ஹதீஸ்ல என்ன வருது? அல்லாஹ் தஆலா ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய 15வது இரவுல அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? தன்னுடைய எல்லா அடியார்களையும் மன்னிக்கிறான் சொல்லி அவுலியா அல்லாஹ்வுக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. 14வது இரவுக்கு அந்த சிறப்பு கிடையாது. இது கிடையாது. 14க்கு அந்த சிறப்பு கிடையாது. 14க்கு அந்த சிறப்பு கிடையாது. 14க்கும் அல்லாஹ் எல்லா நாளும் இருக்கிறான். போதா அல்லாஹ் எல்லா நாளும் கஃபாரா இருக்கான், மன்னிப்போனா இருக்கான். மன்னிக்கிறது பராத்தல, மன்னிக்கிறது என்னைக்கு பராத்தல. சூஃபியாக்கள் சொல்றாங்க இதுதான் வசீலாங்கிறாங்க. அல்லாஹ் தன் அடியார்களை எந்த இரவுல வேணாலும் மன்னிக்கிறான். ஆனா எந்த இரவுல மன்னிக்கிறான்? பராத்தை வசீலாவாக வைத்து தன் எல்லா அடியார்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இதே போன்று நாளை கியாமத்துல அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை வசீலா வச்சு இந்த உம்மத்தை மன்னிச்சுவாங்க. என்ன அல்லாஹ் மன்னிக்க எப்ப வேணாலும் மன்னிக்கிறான். ஆனா அவன் மன்னிக்கிறத எப்பதான் செய்வேங்கிறான்? இப்ப யக்ஃபிரு ஜமீஇ ஹல்கிஹி ஒரு ஹதீஸ்ல தனி எல்லா அடியார்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இன்னைக்கு இரவுல அல்லாஹ் என்ன செய்யறான்? ஷாபானுடைய இந்த பராத்துடைய இரவை அல்லாஹ் வசீலாவாக வைத்து எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் மன்னிக்கிறான். லைலத்துல் கத்ர வசீலா வச்சு நாளை கியாமத்துல எல்லா அடியார்களும் அன்னைக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். வசீலா இதுதான் டாங்க சஃபியா. வசீலா என்ன? ஷாபானுடைய இரவை வசீலாவாக வைத்து அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த மாதிரி நாளை கியாமத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலா வச்சு பெருமானார் என்ன செய்வாங்க என்பார்களே? அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறான்? நபி ஹபீபே வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதரலா. நீங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். நீங்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொள்வீர்கள். அப்ப பெருமானார் என்ன கேட்பாங்க? உம்மத்தி உம்மத்தி உம்மத்தி. ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க? யாரா என் உம்மத்தை என்கிட்ட கொடுத்தது. என் உம்மத்தை நீ என்ன செய்து? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், நபியே நீங்க கேட்கறத நான் கொடுப்பேன். அல்லாஹ் சொல்வானா இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தா அல்லாஹ் முன்னாடி இருப்பான். அல்லாஹ் சொல்றான் முஹம்மத் உங்க தலையை தூக்கு. ஏன் தீதா இருப்பான்? என்ன நண்பர்களே, ஏன் தீதா இருப்பான்? உங்க முகத்தை நீ தூக்கு. சல் துஅதீக, நீங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும். பெருமானார் உம்மத்தி அல்லாஹ் உம்மத்தை கொடு. என்ன கேட்பார்கள் நண்பர்களே? என் உம்மத்தை கொடு. அல்லாஹ் நபியை வசீலா வச்சு அவ உம்மத்தை கொண்டு சொல்வாங்க. யார் அவங்க? என் நபி வசீலா. பெருமானார் என்ன சொல்ல? யா அல்லாஹ் உன்னடியார்கள்னு சொல்லல, ஏன் உம்மத்துக்குறாங்க சொல்லுங்க. அவங்க முன்னாடி நிக்கிறாங்க, அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கிறாங்க. ஏன் உம்மத் அல்லாஹ் உன்னடியார்கள்னு சொன்னா
அல்லாஹ் அதான் செஞ்சுட்டு போயிடும். என்ன அடியார்கள் எனக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கல அழைச்சிட்டு போயிடும் அல்லாஹ். ஆனா நபி என்ன சொல்றாங்க, உம்மத்தி யா அல்லாஹ் ஏ உம்மத் அல்லாஹ் ஏ உம்மத் அல்லாஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது நபி நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. நபி என்ன சொல்றாங்க, அல்லாஹ் உம்மத்தை கொடுத்துற அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்றால் அது கியாமத்துல ரசூலுல்லாஹ் வஸல்லம் பண்ணிப்பாங்க. அல்லாஹ் நம்ம இதெல்லாம் விளங்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி வச்சாங்க. அல்லாஹ் தான் நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் இந்த நசீபை கொடுக்கிறாங்க. இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நாம செய்யற பெரிய தப்பு எழுதுங்க நம்ம பிள்ளைகளுக்கு எத்தி வைக்காம இருக்கிறது. அது கியாமத்துல அல்லாஹ்ட்ட இதுக்கே நம்ம பதில் சொல்ற மாதிரி நம்ம இவ்வளவு ஞானங்களை இர்ஃபான்களை விளங்கினதுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளை ஜாகிலா விட்டு வச்சிருக்கிறது, ஷைகுடியா ஒளியா அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போக விடாம தடுத்து வச்சிருக்கிறது. நாளைக்கு அவனை அல்லாஹ் துஷ்மனா மாத்தி அதுக்கு தண்டனை நம்ம கொடுத்துரும். ஒரு காலமும் இந்த நாம் பெற்ற இன்பம் வையகமும் பெற வேண்டும் ஆசை இருக்குங்கும் பொழுது நாம பெற்ற பிள்ளைகளும் கட்டிய மனைவிமார்களை கூட நாம இந்த பக்கம் கொண்டு வரலண்டாம் போதா இதுக்கு தண்டனை நம்ம அனுபவிக்கிறாம அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா உம்மத்தை முஹம்மதியாவை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் தஆலா اللهم اصلح أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر أمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. اللهم اشف أمراض أمة محمد صلى الله عليه وسلم. اللهم فرج الكرب أمة محمد صلى الله عليه وسلم. اللهم ارحم أمة محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين والمؤمنات يوم يقوم الحساب. وآخر دعوانا الحمد لله رب العالمين بجاه سيدنا محمد صلى الله عليه وسلم. بجاه شيخ المرشد ومولاي لا اله الا الله محمد رسول الله. السلام عليكم ورحمه الله.